தங்கலான் இன்னைக்கு போஸ்ட்போன் போட்டிருந்தாங்க. தங்கலான் போஸ்ட்போன் ரிலேட்டடா நான் விசாரிச்சு பார்த்தேன். இன்னும் எதுவுமே அதெல்லாம் ஒரு கன்ஃபார்ம் அளவுக்கு ஆகல. தானா, ஒரு அளவுக்கு தானா விக்னேஷ்னா. அலெக்ஸ் நீ வந்து இந்தியன் சினிமா மூவிஸ் கேட்ட அந்த கார்த்தி புண்ணாம என்ன போட்டிருந்தான். ஆனா ஜாக்கி எப்படிடா இல்ல ஒருத்தன் பேச வரும்போது தான் கார்த்தி ஓக்கறான் வர. இல்லடா கார்த்தி புண்ணாம என்ன போட்டிருந்தான். தங்கலான் போஸ்ட்போன். விக்னேஷ் ப்ரோ அடுத்த வருஷம் பெரிய படம் விடாமுயற்சி வந்து நிதிஷ் கூலிப் துப்பிட்டு பேசுறா. துப்பியாச்சு ப்ரோ. அது பெரிய படம் இல்ல, பெரிய ஒரு படம். ஏதோ ஒரு படம் ப்ரோ, பெரிய ஒரு படம் லால் சலாம் ப்ரோ, பெரிய ஒரு ஆனா விக்னேஷ் ப்ரோ இத சொல்றதுக்கு தான் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னீங்களா? அவன் ஏதோ முக்கியமா சொல்ல வரான்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ இப்ப கங்குவெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த கில்லி படம் கிளைமேக்ஸ்ல இல்ல இரு கில்லி படம் கிளைமேக்ஸ்ல பாயிண்ட் இல்லன்னு அந்த ரெட்டை சடை போட்டு நம்ம பேர் ஓட்டேர் நரி கிட்ட பஞ்சாப்கார கிட்ட போய் அடிச்சுட்டு வந்துரு மச்சான்னு சொன்னா என்ன மச்சான் என்னடா விளையாடுறீங்களா? என்னடா காலை வச்சிருவேன். இந்த நரி நொண்ட நரி. எதுக்கு நீ வந்து இவன்லாம் அடிச்சு எனக்கு கார்த்தி எல்லாம் அவனே பாவம். டபுள் ஸ்டாண்டர்ட் உங்க இதுலயே அவன் இதுல கமெண்ட் பண்றது ஜாக் மட்டும் தான்டாப்பா. இல்ல ஜாக் யார் தெரியுமாடா, ஒரு உலகத்திலே தெரிஞ்சது ரெண்டே வார்த்தை, பூம்பு பூம்பு. ஜோக்கர் சிம்பிள் ஸ்மைலி போட்டு ஒரு ஜோக்கர் சிம்பிள். கார்த்தி என்ன மட்டும் பிளாக் பண்ணாம வச்சிருக்கான்டா. பத்ரி எந்த கார்த்தி சொல்ற? சூர்யா பிளாக் பண்ணானடா. கார்த்திக் வர்மன், ரவி வர்மன், சூர்யா பிளாக் பண்ணிட்டானா அவன? சூர்யா பிளாக் பண்ணல. டேய் ஒரு டைம் என்னாச்சு தெரியுமாடா, அந்த ஒரு இன்டர்வியூ இருக்கும் தெரியுமா, தெலுங்குல போயிட்டு தனுஷ் பட்டனை கழட்டு ஓடுவானு. அதான் இந்த தனுஷ் பட்டனை கழட்டு ஓடுவான். அத இல்லடா அந்த டைம்ல ரிலீஸ் ஆனதுல அத போட்ட எல்லாரையும் பிளாக் பண்ணான்டா பாடி தனுஷ். அவ்வளவு ட்ரிகர்ல இருந்தான். அந்த 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 ஹோஸ்ட் இருக்கால ஆங்கர், அவன் அப்படிதான்டா எசக் பஸ்கா பேசணும் போடா. யாரு சொல்றீங்க? அர்ஜுன் ரெட்டி எசக் பஸ்கா பேசுனதோட தனுஷ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா. ஆமா அர்ஜுன் ரெட்டி ரிலீஸ் ஆனப்போ விஜய் தேவர்கொண்டை வச்சு இவனே சுச்சி லீக்ஸ் டைம்ல வெடிரா வந்திருப்பான். சுச்சி லீக்ஸ் டைம்ல வெடிரா வந்திருப்பான். சுச்சி லீக்ஸ் டைம்ல ஒருத்த மரணமாஞ்சிரா ஒருத்த. ஆமா யாருமே அவ்வளோ டைரா கேட்க மாட்டாங்கடா. அவ கேட்டா பத்தியா? ஐயா எதை சொல்றீங்க? அந்த விஏபி 2 இன்டர்வியூ. ஆமா ஆமா அதுதான். பட்டனை கழட்டணும் பயந்துட்டேன் நானு. அது மைக்க தானே கழட்டி எடுத்துட்டு போவான். அவன் மைக்க தானே கழட்டுவான். மைக்கு தானே பட்டன் மாதிரி பட்டனை கழட்டிட்டு ஓடுனா. பட்டன்ல மாட்டின்னு கொண்டா மைக். இவன் வேற பட்டன் கழட்டினா வேற மைண்ட் போகுது போல. பேண்ட் பட்டன் 11 அப்புறம் என்ன தலைவன் ஜாக் வேற வந்திருக்காப்ல. because we are toxic hero. யார் படம்? ஒரு நிமிஷம் உனக்கு அவனே பெரிய டாக்ஸிக் புண்டை இதுல. கிறிஸ்மஸ் விட இல்ல யாரடா திட்னே பாரு. லாஸ்டா தியேட்டர்ல பார்த்தா கேவலமான படம் இது. காண்டா ஐட்டம். பழைய பேட்ச் இருக்கு ப்ரோ. துணிவு லாஸ்ட் இயர் தான் நான் லாஸ்டா பார்த்த மாற்று துணிவுல தேட்டரும் போல. லாஸ்டா பார்த்த மேட்டர் கேக்கல. கிட்டத்தட்ட அது அப்படிதான் போனுச்சு. மேட்டர் படம் மாதிரி தானே போனது. தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு இது தளபதி படம் மட்டும் தான் பார்ப்பேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து அலெக்ஸ் நீ கேட்டதுல படம் கனெக்ட் ஆனா போவேன். நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு மலையாள படம் அது போட்டு உறிஞ்சுனானுங்க. கொடுவான்னு ஒரு படம் இருக்குல்ல. என்ன உறிஞ்சுறாங்க? அட மலையாள படம் ஒண்ணு. ஆமா பிருத்திவிராஜ் இது. பிருத்திவிராஜ் இது. அது நான் போய் டிக்கெட் கிடைக்காம இந்த படம் அது என்னமோ ஒரு படம் போனேன். அங்க டிக்கெட் கிடைக்காம அந்த படத்துக்கு உட்கார வச்சிட்டானுங்க என்னைய. டேய் நீ என்ன படத்துக்குடா போவ அலெக்ஸ்? அந்த படம் பாக்கணும்டா. ஹெச்டி நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு பாருங்க ப்ரோ. ஏய் நீ என்னடா படம் பாப்ப அலெக்ஸ்? என்ன கதைடா? ஹாய் நானா என்ன கதைடா? பாத்தவங்க சொல்லுங்கப்பா.
எது மிருனால் தகரை எப்படி கரெக்ட் பண்றதுங்க தான் கதை. ஏய் கதையெல்லாம் சொல்லாத. நானான்னு பேர் வச்சுட்டு டேய் என்னடா ஸ்டோரி. ஏய் கதையெல்லாம் நிறைய சொல்லாதீங்கடா. கதையை அடைச்சு வச்சிருப்பான்டா. ஆனா நல்லா படம் இருக்கும். ஹிட் பாது. டாடா படம் கதை ப்ரோ. இல்ல நானே இப்ப போடுறேன். ஒரு நிமிஷம் இல்ல ஹாய் நானா படத்துல நானி தவிர யார் போட்டிருந்தாலும் ஃபிளாப் தான். இதான் உண்மை. நானினால அது பாக்குற சரி மாதிரி இந்த பார்க்கிங் படம் ஹிட்டா ஃபிளாப்பா? அது Hit நல்லா தான் இருக்கு. ஆனா அது சொல்றானுங்க. ஓடிச்சா இல்லையான்னு தெரியாது. கெட்டுதான், நல்லா இருக்கு. ஆனா கெட்டுதான். அலெக்ஸ் அது decent என்ன hit படம் அந்த படம். படம் பார்த்தேன். நல்லாதான் போனது. சரி ஆ, எல்லாம் லூசா சொல்லுங்க கதை- நெக்ஸ்ட் இயர் கதை எந்த வைக்கிறான் படம் அந்த தியேட்டர்ல படத்தை. போய் இல்லப்பா, பாப்பீங்க? அவன் என்ன தெரியுமா, ஏதாவது நெகட்டிவா போட்டா அது கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க. அது காசு கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அந்த படத்தை கூட விட நீ எது மாட்டேங்கிறான். வேணாலும் போற, அரசியல் போஸ்ட் அது இதுன்னு ஒரு போஸ்ட் விட மாட்டான். ஏன்னா போஸ்ட் ஃப்ரீ தானே அவனுக்கு. போட்டு விட்டான்னா கீழே வந்து யாராச்சும் ஏதாவது திட்டி வச்சாங்கன்னா அதுக்கு வந்து பைசா கணக்குல பாத்தீங்கன்னா இது போயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதுதான் அவன் இப்ப ஸ்ட்ராட்டஜி. அநியாயத்து கேவலமா இடம். ஜீட் அப்டேட் இல்லாம போர் அடிக்குது. Alex, இன்னைக்கு விட்டு அந்த வீடியோ செம்மையா இருந்துச்சுல்ல தளபதி இது. தளபதி வீடியோ அன்னைக்கு விட்டாங்கல்ல, BTS நல்லா அது இருந்துச்சு. ஆமா ஆமா. வேற லெவல்ல இருக்கு. பா சான்ஸே இல்ல, மனசு இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுப்பாருன்னு வேற லெவல்ல இருந்தது. இதெல்லாம் பாக்கும்போது நெல்சன் தூக்கி போட்டு மிதிக்கலாம். அந்த கன்ன சுத்துவார்ல அதெல்லாம் தொலைப்பி விட்டாரேடா. சொல்லலாம் ப்ரோ, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நோண்டக்கூடாதுங்க ப்ரோ. ஜாக்கி அங்க ஜெயிலருன்னு ஒரு ஊனத்தை Alex கொடுத்தானுங்க. bro. அதை தின்னுட்டு அங்க தண்ணி குடிச்சு எப்பவுமே விட்டானுங்க. ஆனா இன்னும் நீங்க பீஸ்ட் அடிச்சுருக்கீங்க. அலெக்ஸ் ப்ரோ, அலெக்ஸ் ப்ரோ சொல்லு இத bro. மட்டும் சொல்லுங்களேன். பீஸ்ட் அடிக்க நெல்சன் அடிக்க. என்னது? பீஸ்ட் எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா? ஏய், எல்லாரும் bro, எனக்கும் பிடிக்கும்டா. பீஸ்ட் எல்லாருக்குமே எனக்கும் பிடிக்கும்டா. டேய் டேய் இருங்கடா ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். ஓப்பனா சொல்லணும்னா பீஸ்ட் எனக்குமே பிடிக்கும். ஆனா இல்ல அது bro, இந்தியா இப்ப ஒரு பாகிஸ்தான் கதையை நிமிஷம். தவிர இரு. இப்ப பைரவா பீஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாக்குற மாதிரி தான் படமே எடுத்தாங்க. உண்மையிலே பீஸ்ட் வந்து கிளாஷால தான் ரொம்ப இது பண்ணானுங்க. ஐயா ரொம்ப இறங்கி பைரவோட விட்டாங்க. பெட்டர் தான் பீஸ்ட் என்ன கேட்டா. அதான் இல்ல இப்ப பயங்கரமா நல்லா ஒரு நிமிஷம். நல்ல இல்ல படம் அது. இப்ப புலி ஃபிளாப். என்கிட்ட புலியோட பைரவா தான் இது. பைரவ பீஸ்ட் எல்லாம் பாப்பாங்க. அதனால சரி, ரொம்ப புலி அந்த புலி டைரக்டர் இன்னொரு படம் எடுக்கிறான் தெரியுமா? என்ன படம்? யோகி பாபு வச்சு போட்டு டீசர் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு புலி கூட நான் பாத்துருவேன். ஆனா பைரவ பிளாஷ்பேக் எல்லாம் உட்கார முடியாது. பைரவா நல்ல படம்டா. நல்ல படம் பைரவால பிரேக் ஈவன் மூவிடா. ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கும். இல்ல பைரவா ஸ்கிரீன் பிளே மட்டும் அந்த ஸ்லோவா இருக்க மாதிரி அந்த இருக்கும். டைம்ல மத்தபடி நல்லா நடந்ததுல ஜல்லிக்கட்டு போராட்டம் அது இல்லாம இருந்திருந்தா தெரிஞ்சுக்கும் தியேட்டர்ல எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் பைரவான்னு. பைரவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் Second half பிளாக்ல கொஞ்சம் பட்டாசா சொதப்பல். இருக்கும்டா டேய். இன்ட்ரோல் பிளாக்ல செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் அடிக்கும். இல்ல ஸ்டோரி லாக். செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா அந்த வில்லன் Story போர்ஷன் lag. மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு இதா இருக்கும், எதுவுமே ப்ராப்ளமா தெரியல. இருக்கும். ஆனா எனக்கு நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் இந்த ஷூட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த கீர்த்தி சுரேஷ் போர்ஷன் தான் கொஞ்சம் லாக்னு மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. மத்தபடி படம் அததான் சொல்ல வந்தேன். அதுதான் அதான் கொஞ்சம் bro. லாக். அதான் பிளாஷ்பேக். அதான் ஃபிளாஷ். இவங்க செகண்ட் ஹாஃப் சொன்னாங்களே அதானே. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கும்டா படம். செகண்ட் Second half எல்லாம் ஹாஃப்ல படமே டூரேஷன் overall வந்து நல்லா இருக்கும். கம்மி பண்றேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஆனா overall ஆனா நல்லா இருக்கும். பைரவ அந்த flashback. டீசர் விட்டாங்க. செமையா இருக்கும். அதெல்லாம் ஸ்வாகுங்க. பயங்கரமா இருந்துச்சு. வெளியுமே பயங்கரமா வெறியா கையில இருக்கும். கத்திய சுத்துவாங்க பாருங்க ஆமா ஆமா. ஸ்டைலா. டீசர் ஆமா, வெறித்தனமா இருக்கும். அந்த ரேப் போர்ஷன் சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுல. எனக்கு அந்த படத்துல அவர் போற ஷர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும்டா. டர்பி ஷர்ட்ஸ் எல்லாமே. ஆமா, எல்லா ஷர்ட்டுமே அது மாதிரி ஒரு சூப்பரா shirt கூட கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தேன். ஷர்ட் போட்டுருப்பாரு. கிளைமேக்ஸ் ஷர்ட் எல்லாம் செம்ம ஃபைட். எல்லாமே அதை விட derby. அந்த கிரிக்கெட் ஃபைட் ஒன்று இருக்கும்ல, அது சூப்பரா இருக்கும் அந்த ஷர்ட். ஆமா ஆமா ஆமா. அது White சூப்பரா கிரிக்கெட் ஃபைட் இது இன்டர்மிஷன் எல்லாம் சரியான சீன் அதெல்லாம். ஐயோ, இல்ல, இல்ல. சம்பவத்தை என்ன கழட்டி ஒண்ணு, விட்டு என்ன அடிச்சு ஒண்ணு, விட்டு அந்த வருவாரு பஸ் பாருங்க. தியேட்டர்ல கத்தி அப்படியே கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த செம்மையா ஷர்ட் கூட இல்ல நல்லா இல்ல bro, இப்ப பாப்புலர் ஒரு நிமிஷம் இல்ல ஏய் அந்த ஆமாடா, வருஷம் டர்பி அது செம்ம பாப்புலர் ஆச்சு. சொல்றது கேளுடா. அந்த வருஷம் சினாரியோ எப்படி தெரியுமா? விவேகத்தோட பைரவம் நல்லா இருக்கும். மெர்சல் வந்துட்டு அஜித் வாழ்க்கையோட நல்லா இருக்கும். புரியுதா? அஜித் வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் அந்த வருஷம். அந்த அந்த டாட் ஷர்ட் வந்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்கடா அந்த ஷர்ட். நானே ஒண்ணு வச்சிருந்தேங்க. ஒரு ஃப்ரெண்டு கூதியா தூக்கிட்டு போயிட்டான். ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல காலா பார்த்தா ரிலீஸ் பண்றான். எனக்கு எல்லாம் வாயில சிரிப்பு வரல. ஐயா, நாலாவது ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸுக்கு நைட் ஷோ பக்கத்துல போயிட்டு ஒரு கதறி ஃபைட் கதறி ஒன்று கதறி. வரும்ல பஸ்ஸுக்கு ஆமா ஆமா பக்கத்துல. ஆமா. அதுல எடுத்த உடனே நெஞ்சில தானே கிக் பண்ணுவாரு. அது மியூசிக்கோட சூப்பரா இருக்கும் அந்த இது வந்து. ஆமா ஆமா சூப்பரா அந்த அதுக்கு கையில முன்னாடி அந்த ப்ரொபோசல்
அதான் அதான் ப்ரொபோசல் பொக்கே கொடுக்குறது. அவனை ஒருத்தன் அடிச்சு அப்படியே தூக்கி அந்த நிறுத்திட்டு இன்டர்வல் ப்ரொபோஸ் பண்ணுவாரு. பிளாக்கே வந்து பைக் கிட்ட போயிட்டு அந்த ஃப்ளவர் எடுத்து சடனா திரும்ப வரும் சரி, பாத்தீங்களா? ஆனா அவனு சொல்லிட்டா இல்லடா அந்த அதுதான் பிஜிஎம் இல்ல விரும்புவாரு அப்ப இல்ல நீ தளபதி யோசிச்சு அந்த இல்ல இப்ப ஸ்வாகும் ஒரு அந்த நிமிஷம் பிஜிஎம்மும். நீ யோசிச்சு பாரு பைரவா இன்டர்வல் பிளாக் அதுவும் அந்த அந்த டைம்லயே வந்துட்டு இது வரைக்கும் நல்லா இருக்குது. இப்ப ஈட்டி இன்டர்வல் பாரு புண்ட மாதிரி கொஞ்ச படமே எடுத்துக்க ஏன் இல்ல இல்ல அப்போ ஏன் ஒரு கம்பேர் இல்ல பிஜிஎம் போடுவானுங்க பாரு. இல்ல இல்ல தான்டா ஜஸ்ட் ஏன் கம்பேர் பண்றேன்னா நீ யோசிச்சு பாரு அந்த ஆவரேஜ் படத்தை விட இது நல்லாதான் இருக்குது. ஐயா ஆனா நல்லா ஜாக்கே போயிட்டு இருக்கு, ஏன் மண்டை காய்ச்சல் ஆகுது? ஈட்டிலாம் சரியான இது தருமா டெஸ்ட்லாம் எல்லாம் யூஸ் பண்ணாமலே விட்டாங்க. இப்பதான் தெரியுது. மேக்ஸிமம் நம்ம பைரவா வந்து ஆவரேஜ் டெஸ்ட்ல நம்ம அந்த படத்துக்கு சுமார்னு கேவலமா இருக்கும். சொல்றதே ஏய் ஆமா தப்பு. ப்ரோ ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு அது நிமிஷம் இது ஃபுல் கன் பரவாயில்ல. ஆகல. அது ஒரு 5 days 6 days தான் போனது. அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க தியேட்டர் எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை ரன்னிங் ஒரு 50 daysக்கு மேல நீங்க விட்டுருந்தீங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் போயிருக்கும். அது 100 days போக வேண்டிய படம் அந்த படம். ப்ரோ அது எது? இல்ல ஜல்லிக்கட்டு இல்லைன்னா மினிமம் ஓடி இருக்க வேண்டிய இன்னும் படத்தை இன்னமும் பைரவாக்கு அபிஷியல் ப்ரூஃப் இருக்குடா. டேய் அதை ஓகே. விட இல்ல இல்ல அபிஷியலா ப்ரூஃப் போட்ட ஒரு புதுசு. நிமிஷம் விடுறேன். துணிவு இன்டர்வல் கேள்விப்பட்டிருக்கியா? கழுத்துல 4 பேர் ஓப்பான் அதான் இன்டர்வல். கம் டு மை ஆபீஸ் ரூம், கம் டு மை ஆபீஸ் ரூம். என்னடா இதுக்கிட்ட ஆபீஸ் ரூம்னா கம் டு மை ஆபீஸ் ரூம், அவ்வளவுதான். அதான் சொல்லுவான். ப்ரோ வணக்கம் மாதிரி இதேதான் சொல்லுவான். வாரிசு துணிவை கம்பேர் பண்ணாங்களே துணிவு இன்டர்வல் வாரிசு இன்டர்வல் எப்படி இருந்துச்சு? வாரிசு வாரிஸ் எல்லாம் அது கூட கம்பேர் பண்ண பாஸ் ரிட்டர்ன்ஸ் எங்குது புண்டமா ரிட்டர்ன்ஸ் அந்த எங்குது கால தலைவன் அப்படியே வச்சுட்டு ஸ்டைல் பண்ணுவாப்ல ஆனா பாரு. இல்ல ஆமை இல்ல speech. ஆமைய இல்ல ப்ரோ ஆமைய கல்தாமட்ல வச்சு இன்ட்ரோல் விட்டது கூட மன்னிச்சிருவேன். இன்ட்ரோலுக்கு அப்புறம் கட்டி வச்சு செவுத்து பிச்சுன்னு வருவான் தெரியுமா ஜன்னலத்துக்கு. நீ என்ன பண்ணுகிற ஹல்கா? முடியாது ப்ரோ பார்க்கவே. அந்த இன்டர்வலுக்கே கை கொடுக்கணும்டா. சாம்பிளையா தோட்டான் நமக்கு எடுத்து விட்டான் இன்டர்வல். வாரிசு போட இன்டர்வல் தான்டா துணி இல்ல எனக்கு இப்ப அந்த படமே மறந்தே போச்சு. ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், மறந்துருச்சு. ஆனா இன்டர்வல் பார்த்து அங்க நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்த ஆமைகள் மத்தியில நான்லாம் தளபதியை இங்க போட்டு சட்டையை ஏத்து சுத்திட்டு இருந்தேன் விட்டாங்க இன்டர்வல்ல. தேட்டருக்காரன். அதுதான் பயங்கரமான ஹைலைட். டேபிள்ல வச்சா கிளைமேக்ஸ்ல நெஞ்சில வாங்கின புல்லட்டை தூக்கி போட்டு சுட்டுட்டு இருப்பாரு. எது சொல்றீங்க விவேகமா? துணிவு நெஞ்சில வாங்குற புல்லட்லாம் தூக்கி போட்டு கடலுக்குள்ளேயே நீந்தி வருவானே கடலாம மாதிரி. ப்ரோ விவேகம்லாம் வேற மாதிரி இல்ல இல்ல பிஸ்டல் வச்சு ஹெலிகாப்டர் சுடுவாரு தெரியுமா? விவேகத்திலேயே பெரிய ஹைலைட் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மரக்குச்சி எடுத்த உடனே அந்த இன்ட்ரோ பேசுவார் பாத்தீங்களா டைலாக், அங்கேயே இதை லூசு குதி காஞ்ச மரத்தை குத்திட்டு இருப்பாங்க. இல்ல ப்ரோ இப்ப இல்ல அனிருத் உயிரை கொடுத்து இப்ப கத்தின்னு இருந்தா ஒரு குச்சி விட்டு கெத்து போயிட்டான். ஒரே ஒரு குச்சி. அனிருத் பீலை காட்டுங்க உமால. ஒரு கொடுமையை சொல்லிட்டு மாலிக்ஸ் அந்த படத்துக்கு கேம் ரிலீஸ் பண்ணிருந்தானுங்க. அந்த கேம் கன்றாவியா இருந்தது. ஆனா அந்த படத்திலேயே எது விவேகத்துல ரொம்ப ட்ரோல் பண்ணது வந்து அந்த இதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்லுவார் பாத்தீங்களா, இந்த உலகமே ப்ரோ கிளைமாக்ஸ் இல்ல கிளைமாக்ஸ் அது பாடினது கூட அந்த அளவுக்கு இது பண்ணல அலெக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னார் பத்தியா, அங்கே அவரோட ஃபேன் சூட் படம் ஒரு இதுக்கு போயிட்டாங்க, ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. நெவர் எவர் கிவ் அப். அதுவும் கூட இல்ல. அதுக்கு யாரு நான் யாருன்னு நான் முடிவு பண்ணுங்க. உமால யாருன்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் வேற. இந்த புக்க வச்சு அவனை கண்டுபிடிக்கிறோம். புக் எழுதுனதே அலுமட்டி புண்டைக்கு ரெண்டாவது பேஜ் திருப்பி என்ன கேட்டா இல்லடா பாக்காமையாடா உள்ள படிப்பீங்க. தெலுங்கு சினிமா கூட பண்ணிருக்க மாட்டான்டா. ஓவர் பில்டப் எல்லாம் கண்ணை வச்சு நின்னுட்டு இருப்பாங்க. இவர் கையில பாம்பை எடுத்துன்னு போவாரு. இல்ல மேல வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன். சன் டிவி வச்சு செஞ்சிருப்பான். அவனும் அங்கதானே வேலை செஞ்சிருப்பான். ஒரு கூதியானு கூட வாடகைலாம் தெரியல. ப்ரோ மேல ஒண்ணும் வரலையே. இதுல இன்னொருத்தான் வேற ஏகே கிட்ட நான் பர்சனலா ட்ரெயின் ஆன மேம். ஆனா கண்டுபிடிக்க மாட்டான். ஏகே கிட்ட ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, நான் பர்சனலா ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படிமா. அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அது வேற டிபார்ட்மெண்ட். இதுல இந்த கிறுக்கு குதி பீட அவன் பேர் என்ன, நல்ல பேரு கருணாகரன். அவன் வேற காமெடி பண்றான்னு எல்லாரையும் கழுத்து. இப்ப நான் என்ன சொல்லட்டும்? ஒரு காஃபி எனக்கு என்ன சொல்றது, காஃபி சொல்லுங்க. இந்த படத்துல இல்ல அதோட பெரிய கிரிஞ்சு ஒண்ணு பண்ணு பாத்தீங்களா, சர்ச்சி முன்னாடி போயிட்டு கும்பிடுறது, இது பண்றது, அந்த பைக் ஓட்டி
அப்புறம் இந்த ஏங்க மார்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கிளப் நீங்க அதை விக்னேஷ் ப்ரோ நீங்க அதையே கிரிஞ்சுன்றீங்க. அத கட் பண்ணி ஒருத்தன் டிபியா வச்சிருந்தான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய கிரிஞ்சா இருப்பான். கட் அவுட்டே வச்சானுங்க அதை. ரெண்டு தான் அந்த பிரேம மட்டும் கட் பண்ணி டிபி வச்சிருந்தான். என்னது ஏன் அது பெருசா ஏதோ அவர் ஏதோ அந்த சீன்ல என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. எனக்கெல்லாம் பாத்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் ஃபெட்டிஷ்ரா திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டக்குனு இந்த இப்ப பார்த்தா அந்த ஹே பிரபு டைலாக் தான் ஆமாங்க. ஹரி ராமகிருஷ்ணா அந்த புல்லட் ப்ரூஃப் கார் சீன்லாம் மத்த கொடுமையா இருக்கும்டா. அதுதான்டா அது ஓகேடா. அந்த சீன் மட்டும் தான் ஓகே. இல்ல அந்த வண்டியில இந்த மீட்டர் இருக்குல்ல அதை தூக்கி மேல சீலிங்ல வச்சிருப்பானுங்க. எப்படா பாத்துட்டு ஓட்டுவே. இதுக்கே இப்படி இருங்கடா. ஜெயிலர்ல அண்டாக்கு பின்னாடி போன குழந்தைய வச்சு சாப்பிட்டு ஓட்டாங்க. கடைசியில என்ன ஆனானே காட்ட மாட்டானுங்க. இல்ல அதுதான் அடுத்த சீன் இதுல காட்டுவாங்கடா. ஒரு செல்வராகவன் ஹிடன் டீடைல் மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல காட்டுவாங்களே. எங்க காட்டுறாங்க? நீ ஒழுங்கா பாக்கல. ஆமா அது காட்டுவாங்க. அந்த பையனை காட்டுவாங்களா கடைசியா? அவன் எப்படி காப்பாத்தலாம் காட்ட மாட்டாங்க. அடுத்த சீன்ல அவன் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அதெல்லாம் யாரு கவனிச்சா? இவ்வளவு எல்லாம் கவனிச்சிக்கிற ஜாக்கு. இல்ல அவன் கொடுத்த மென்டல் டார்ச்சர்ல இதெல்லாம் கவனிக்க முடியுமா? இல்ல அண்டால கோல்ஸ் வச்ச பிறகு அவனை காட்டுவாங்களா? பாக்கவே இல்லை. அதான் எனக்கும் தெரியல. இருங்க ஜாக் ப்ரோ எப்படி நோட் பண்ணிப்பாரு நான் சொல்றேன். எங்கேயாவது ரம்யா கிருஷ்ணன் காலு தெரியுதான்னு கீழே பாத்துட்டு இருப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் மொக்கையா இருக்குடா. மிர்னா பக்கத்துல ரம்யா கிருஷ்ணனே பார்த்தோம்டா. மிர்னாடா பங்கமா இருக்கும்டா. மிர்னா நல்லாதான் இருந்து நல்லா இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா. அலெக்ஸ் ப்ரோ சேம் பிஞ்ச் ஆன்டி லவரா. யா யா திங்கக்கிழமை இல்ல எனக்கு ஒரு டவுட் ஜாக்கே. காலேஜ் படிக்கும் போது குஞ்சு செத்து போன பாடா. ஆமாண்டா 17 அவன் சார் 17 சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டானோ ஸ்கூல். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட் அவன். ஒரு வயசு சீக்கிரமா ஜாயின் பண்ணிட்டான். நம்ம 18 போய் ஃபர்ஸ்ட் நல்லா படியா பரமா. பரமசிவன் பத்தி பேசுவோம் வாங்கடா. ஆனா விக்னேஷ் ப்ரோ பரமசிவன் ஒரு பாட்டு ஆனா செம்மையா இருக்கும். அது சின்ன வயசுல இல்ல ப்ரோ. இந்த பொண்டமான் பாட்டுன்னு தெரியாம நாங்க டூர் போற பஸ் எல்லாம் இது போட்டு வைப் பண்ணி பாருங்க. நடுவுல இந்த பொண்டமா வாய்ஸ் கொடுப்பாங்க. பரமசிவன் யார் படம்? தெரிஞ்சாங்க ஒருத்தர் செத்துருவோம். எனக்கு என்னன்னா ஒண்ணும் இல்ல அப்படியே விடுங்க. தம்பி கரெக்டான ரூட்ல போறாப்ல. பிரகாஷ் ராஜ் வச்சு ஒரு பில்டப் கொடுத்துருப்பான் தெரியுமா? பிரகாஷ் ராஜ் வச்சு இன்னைக்கு நீ எடுக்க போற அவதாரம் இது ஒரு லுக் கூட வந்துருமா மால சொல்லிட்டு போய் பேசுங்க ப்ரோ. யார் படம் ப்ரோ அது? கூகுள் பண்ணே இல்ல யூடியூப்ல போய் படம் ஃபுல் படம் பாரு. ஆமா படம் அஜித் படம். அந்த படத்துல அஜித் எய்ட்ஸ் பேஷண்ட்ரா. நல்லா இருக்கும் அதுல. ஐயா ஜப்பான் படம். ஜப்பான்ல எய்ட்ஸ். ஆமா எய்ட்ஸ் வந்துரும் ஹீரோ. சொல்ல மாட்டேனே அப்பா. டேய் அலெக்ஸ் ஜப்பான் பார்த்தேன்டா. படமாடா அது. எங்கடா வரீங்க? நல்ல வேலைடா அப்பா. சரி இரரா. இல்ல ப்ரோ இப்ப இவங்கிட்ட கேட்டுப்போம். என்னென்ன சீன் ரொம்ப கேவலமா இருந்துச்சு? கேவலமா எல்லா சீனுமே கேவலமா தான். எந்த நல்ல சீன் நல்லா ஏதாவது சொல்றா டீகோட் நல்ல இல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு கிரிஞ்சு பண்ணுவானுங்க. 2 சூர்யா வந்து எதுக்கு அந்த மாதிரி வச்சானுங்கன்னு தெரியல. 2 சூர்யா 2 கார்த்தி வந்துட்டு இவன் சுடுவான் அவன் சுடுவான் இவன் ராக்கெட் லான்ச் வச்சு அடிப்பான். அதெல்லாம் எதுக்கு வச்சானுங்கன்னு தெரியல. ப்ரோ சரக்கு பாட்டில கீழே வச்சு பேசி அதை பாத்திரம்னா வாயெல்லாம் டங்க்லாம் ஸ்லிப் ஆகுது. ஐயோ கேவலமா இருந்துச்சுடா. இதுல வேற அம்மா சென்டிமெண்ட் வேற. எதுக்கு அம்மா சென்டிமெண்ட்னு தெரியல. எங்கேயுமே கனெக்ட் ஆகல. அது அம்மா இல்ல அது கும்மா. அம்மா இல்ல இவனுங்க உன்னை புடிச்சுக்கிறானுங்க. அந்த கேஜ் எல்லாத்துக்கும் அம்மா சென்டிமெண்ட் ஒன்னு வச்சுட்டு அப்பா ப்ரோ. அந்த படத்துல அந்த சீன் மட்டும் ப்ரோ கதையை சொல்லுவான். மொத்தபடி படத்துல ஒரு கதையும் இருக்காது ப்ரோ. இருங்க KGF 1 ஃபர்ஸ்ட் வந்துச்சா இல்ல வலிமை அப்ப வந்துச்சா?
இது டேய் ஃபர்ஸ்ட் டேய் வந்துச்சு. டேய் அநியாயம் பண்றீங்கடா டேய். வலிமை தான் ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட். நம்ம கேஜிஎஃப் சென்டிமெண்ட் டேய் விட்டு எவன் கேஜிஎஃப் சொல்றா ஆரம்பிச்சிருக்கான்? டேய். கேஜிஎஃப் 1 கோவிடுக்கு ப்ரோ முன்னாடி கேஜிஎஃப் வந்து 2018 அந்த ப்ரோ. புண்டை வலிமை பண்ண வேலைதான் எல்லாம் 2017 அப்பா ப்ரோ. சென்டிமெண்ட் வச்சு யூஸ் அநியாயமா பண்ணானுங்க. தெரியலடா கேஜிஎஃப் வலிமை. கேஜிஎஃப்லாம் கூஸ் பம்ப்ஸ்டா இதுப்பா பாட்டோன்லாம். அந்த பன்னு பாட்டு சீன்லாம் எல்லாம் நல்லா இருக்கும்டா. ஒரு இல்லடா இல்ல ஒரு படமே கூஸ் பம்ப்ஸ்னா அது சத்தியமா இல்ல பாட்டோன் இல்ல தான். எனக்கு இல்ல என்ன அது தெரியுமா, ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுன்னா அது வந்து அதுதான் ஒண்ணுதான் சொல்றேன். இப்போ கேஜிஎஃப் ஒரு 1. நல்ல படத்தை இவங்க கட் பண்ணி ரீல்ஸ்ல ஆனா போட்டு கேஜிஎஃப் 2ல கூட ஒண்ணு கிரிஞ்சு குறை சொல்ல பண்றானுங்க. முடியாது. ஆனா அதோட பெஸ்டா இருக்கும் ஒண்ணு. ப்ரோ காலையில அந்த டைம்ல வாட்ஸ்அப் திறந்தா எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் தான் போட்டிருப்பானுங்க. பன்னு அந்த பன்னு சீனு ஆனா கேஜிஎஃப் 2ல எனக்கு ஒரு குறை இருக்குது ப்ரோ. வேணாம் ஆனா சொல்லக்கூடாது. என்ன படமே சொல்லு இல்ல சொல்லு. குறைதான். இல்ல எதை வேணாம். சொல்றீங்க? வேணாம்டா டேய் நானே கேஜிஎஃப் கனிடா சொல்லக்கூடாது. படம் சூப்பரா இருக்கும் அறிவே. செம்ம ஆனா இது படம்லாம் படம் செம்மடா சூப்பரா வேற இருந்தா லெவல். சுருட்டி படம் வேற லெவல்ரா. ஒண்ணே ஒண்ணு ஒரு காமெடியா இருக்கும். ஆனா வேணாம். என்னதுடா வேணாங்க அது என்னோட போட்டோம். நல்லா இருக்குதாண்ணா செம்ம படம். அப்புறம் ஏன் எடுக்கிறீங்க? எடுத்தா சொல்லிடணும். ஆமா. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பசங்கிட்ட. ஞாபகம் இல்லை நினைக்கிறேன். அனிமலா? யார் அந்த அனிமல்? ஏய் பாடு இவன் இப்ப மேல வந்தான். டாட்ரா டாட். நான் தான் கொடுத்தேன். நீ எல்லாம் சொல்ற அப்ப டாட் டயலாக் நான் தான்டா டாட். இல்ல அனிமல்டா. அனிமல். அட தல நீங்களா? எப்படி இருக்கீங்க? பரவசா என்ன ஊம்பிட்டு தான் இருக்கான். டேய் அதெல்லாம் நீ பண்றது என்கிட்ட சொல்ல வராது. அதானே அஜித் ஃபன் எழுதில தலையில. நீங்க ஃபைட் கிளப்னு ஒரு படம் பார்த்தேன்டா, நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே டாபிக் டைவர்ட் இல்ல பண்றேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. ப்ரோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ப்ரோ இது வல்ஜாட் என்ன நான் RDX அளவு இருக்கா? இல்ல இப்ப இந்த மாதிரி படம் வராம இருந்தா இந்த படம் எனக்கு டாட் பார்த்தா ஒண்ணு தோணுதுடா. இப்ப கவுன்சியடா டாட் எல்லா படம் ஆவரேஜ் படம் நல்லா இருக்கு. கவர்ச்சியா? ஆவரேஜ் படம் கூட நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஏன் இப்ப பழகுறாருன்னா இப்ப விடாமுயற்சி கூட அப்படி வந்துச்சுன்னா விக்னேஷ் ப்ரோ சொல்லு ப்ரோ. உங்ககிட்ட கிரிக்கி ஷர்ட் எத்தனை போட்டோ இருக்கு? டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க. கேலரியே அவர்கிட்ட அதான்டா இருக்குது. அவர் தாங்க என்சைக்ளோபீடியா எல்லா போட்டோ வச்சிருப்பாரு. பின்ட்ரெஸ்ட் சன்ன டவுட் ஒரு நிமிஷம் இல்ல இல்லடா ஆஃப்லைன் ஆப் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி போட்டோ வந்து அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, தேவைப்படுது. யாரு போட்டோ வேணும்? இல்ல 12 மணிக்கு வேற கேக்குறான், பார்த்து அனுப்பிச்சு விடுங்க ஏதோ கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சிடுங்க. 11:30 மணிக்கு கேக்குறான் பையன், சின்ன பையன். எதுக்குடா தேவைப்படுது போட்டோ? பதம் பாக்குறதுக்கு தான். இன்ஸ்டாகிராம்ல போனா கிருத்தி செட்டி நடிச்சா அவளே காட்டுவா. என்ன ப்ரோ பேசுறீங்க? காட்ட மாட்டேங்கிறாளே. அவளோட இது மெயின் ஐடி இருக்குல்ல, அதை விட பாத்தீங்கன்னா அந்த ஒன்லி ஃபேன்ஸ் இருக்கா? நாடு இவ்வளவு கெட்டு போனது பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. புண்டமானே கம்னரா இல்ல சின்ன வயசுல எல்லாரும் என்ன இருந்து டீம் ஸ்ரீல வாங்க எல்லாம். டீம் ஸ்ரீ நான் வரேன். ஆமா எல்லாம் இல்ல அனிமல் ராஷ்மிகா அனிமல் படம் பார்த்து அப்டேட் ஆகும்டா. டாப்ஸ் கழட்டும் போது ஃபயர் விட்டவன் தான். நீ அமைதியா இரு. இல்ல அது வைஃபா வந்து அந்த வைஃப் கேரக்டர்ல இருந்து பண்ணிருப்பாங்க அவங்க. அந்த சிச்சுவேஷன்ல நாங்களும் இத லவ்வர் கேரக்டர் எடுத்துக்கிறோம், கிரஷ் கேரக்டர்ல எடுத்துக்கிறோம். அனிமல் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க? வேற ஒண்ணும் இல்ல. அதுல பிடிக்காத சீன் என்னன்னு தேடிட்டு இருக்கேன். இல்ல நான் கேட்கணும்னு இருந்தேன். டாக்டர் உனக்கு வந்து அந்த இந்த மேரேஜ் அந்த இந்த சீனை பிடிச்சிருந்துச்சா? அவன் அண்ணன் இறந்தாண்ட உடனே என்கேஜ்மெண்ட் சீனா? இல்ல இல்ல அந்த மேரேஜ்ல அவன் லேப் பண்ணுவானே. இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம் இல்ல நீங்க இவ்வளவு கேளுங்க. இல்ல நான் இல்ல அலெக்ஸ் நான் டாட்டிட்டு கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் தான் கொஞ்சம் அந்த இது ஸ்காட்லாண்ட்ல வில்லனை காமிப்பாங்களே இன்ட்ரோ, எல்லாத்துக்கும் முன்னாடி மேட்டர் பண்ணுவான். அவனுக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கொன்னுட்டு அந்த ரத்தத்தோட இது மேட்டர் போடுவானு. கதையெல்லாம் சொல்லாதீங்க. ப்ரோ அந்த சீன் பாக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி இருந்துச்சு. கதையெல்லாம் சொல்லாதீங்க, படமே பாருங்க. ஏன்னா இப்படி பண்ற கதை இல்ல எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கதையே
இரு ஒரு நிமிஷம். நீ அவ்வளவு புண்டை போடலாம் இல்ல, சூத்து மூட்டு பாருங்க. பரவாயில்ல புண்டை பரவாயில்லடா சீனாவது ஒருத்தன் வருமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அலெக்ஸ் அதெல்லாம் வந்து புதுசா அப்படிதான் பார்த்து அப்டேட் ஆகணும். நீ இன்னும் கம்மன உட்கார்றா தற்கூரி புண்டை எல்லாம் அஜித் மாதிரி அப்படியே ஆரி படம் இது வரைக்கும் பார்த்த பல்லாம் பார்த்தா இல்ல இவங்கிட்ட இவ்வளவு கேக்குறீங்களே, துணிவு பத்துல ஒரு புடிச்ச சீன் கேளுங்கண்ணா. சரிடா அந்த மூட்ல இல்லடா, இப்ப நான் நீ கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இப்ப அவன் அஜித் ஃபேன் இல்லடா சொல்றதுக்கு. அஜித் ஃபேன் இல்ல தானே? ஃபேன் ஃபைட்டுக்குள்ள வரல, ஏதோ சினிமா பத்தி பேசலாம். என்னடா அலெக்ஸ் சரி என்ன சீன் பிடிச்சுன்னு கேட்டது ஃபேன் ஃபைட்டாடா? இல்ல என்ன சீன் பிடிக்கும்னா மஞ்சு வாரியர் எங்கடா வராங்க, மஞ்சு வாரியர் அஜித் கிளைமேக்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பேங்க் எரிஞ்சிட்டு இருக்கும் பாத்தியா, உள்ள இருந்து நடந்து வர பாத்தீங்களா, அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். ஏடா எரியுது இந்த மாதிரி இருக்கு, அதுதான் உனக்கு புரியுற படமே. நீ வெளியே வர சமுத்திரக்கன் அதே சீன் லெஜெண்ட்னு ஒரு படத்துல இருக்கு, அதே மாதிரி எனக்கு துணிவு படத்துல ஒரு சீன் பிடிக்கும்டா, இன்ட்ரோல் பிளாக். சரி இல்ல ஒருவேளை பாக்கலன்னா ஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் பாரு. அதான் ஹெச்டி வந்ததுக்கு அப்புறம் சொல்லி விட்டுலாமா? இல்ல அது உண்மையாலுமே உனக்குன்னு ஒரு ஒபினியன் ஒண்ணு இருக்கும் பாத்தியா. அதாவது மச்சான் அவங்க அப்பா இருப்பாரு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த படத்துக்கு நான் சப்போர்ட் தான். டேய் அலெக்ஸ் அது அப்பா இல்லடா, அது அப்பா பாசத்தை வச்சுதான்டா கடைசியா. இல்ல பாரு உங்களுக்கு பிடிச்ச சீன் அந்த படத்துல என்ன? அது எனக்கு அந்த இது அந்த மேரேஜ் சீனை தவிர மத்த எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருச்சு, தமிழ் பிடிச்சிருச்சு. ஐயா எனக்கு வந்து அந்த படத்துலயே அந்த என்ட்ரி சீன்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இருறேன். அனிமல் நல்ல படம்னு ஒரு மூட நம்பிக்கை அதெல்லாம் இருக்கானுங்க. இல்ல எனக்கு அலெக்ஸ் எனக்கு வந்து அந்த படத்திலே பிடிச்சது வந்து அந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா, வில்லன் கல்யாணத்துல அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் தான். இன்ஸ்டா ஃபுல்லா அதான் போயிடுறா அந்த சாங். இல்ல ஒரே நிமிஷம் பத்ரி, நீ படம் பார்த்தீங்க அந்த இது இன்ட்ரோல் பிளாக் அந்த ஃபைட் அதெல்லாம் பார்த்தீங்க? எல்லா புண்டையும் பார்த்தேன், ஒரு புண்டையும் எனக்கு பிடிக்கல. எல்லாம் ஆல்பா மேல் புண்டான்ற மாதிரி என்னமோ ஓம்பிட்டு இருப்பான். நான் தான் சொல்றேனே, அர்ஜுன் ரெட்டியே புண்டை படம், இது ஒரு புண்டை படம். அர்ஜுன் ரெட்டிலாம் நல்லா தான் இருக்கும். நல்ல படம், அதுவே டாக்ஸிக்கான படம் தான். இருக்கு இருக்கு பட் நல்ல படம். அதுவும் நல்ல படம், இதுவும் கல்யாணம் பண்ணுவா, அது நல்ல படமா? நீங்க அர்ஜுன் ரெட்டி ஃபேன்றாங்க, ஜாக் அப்ப ஒழுங்கா பாக்கல நீங்க அந்த படத்தை. சொல்றத கேளுடா, இரு அமுச்சு விட்டுருவானா? ஜாக் வந்து வர்மா ஃபேன், பூல தொட்டு கும்பிட்டு போறேன். ஐயோ நான் பாலாவின் வருமாவும் பார்த்தேன், அது அர்ஜுன் வருமாவும் பார்த்தேன். ஜட்டியை கழட்டி ஹேங்கர்ல போடுவானே. இல்ல பாலா எடுத்தது வேற, இவன் எடுத்தது வேற, ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆமா 2 படமும் பார்த்தேன். நல்லா இருக்கா? எனக்கு பாலா தான் பிடிச்சிருந்ததுடா, எனக்கு பாலா தான் பிடிச்சிருந்தது. நீ வந்து இல்லடா அது வேற மாதிரி, இல்ல வேற மாதிரி இருந்துச்சுடா அது. டேய் ஷாமே மச்சான், ஓ அது ஸ்பிலக்கா பாய்ஸ்ரா, வேற தி கம். ஆமாடா நல்லா இருக்கு. அலெக்ஸ் தக்குரி அலெக்ஸ் உனக்கு டாக்ஸிக்கான டைரக்டரோட மன வலிமை உனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஒண்ணு வெளியே சொல்ல வராங்க ஏதோ. பாலா வந்து அப்படிதான், பாலாலாம் எப்பயுமே அப்படிதான் எடுப்பான். சோ அத டிஃபரெண்டா எடுத்திருந்தாரு வர்மாவே. அர்ஜுன் ரெட்டிக்கும் வர்மா பாரு, ரெண்டையும் பார்த்தா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் ஃபீல் வரும். தனித்தனி ஃபீல் வரும் எனக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு சூடு வைக்கிற சீன்லாம் ரொம்ப ஓவரா. டேய் உனக்கு தான் பிடிக்கும்ல வத்தா, அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல சீன். ஆனா இல்ல ஜாக் எப்பற அப்படியே பத்தினி தேடி அப்படியே மாறி மாறி பண்றியடா. இதுதான் கிறுக்கு புண்டத்தனம்ன்றது. டேய் அந்த சீன் மட்டும் எனக்கு பிடிக்கல, அந்த சீன் ரொம்ப ஓவரா இருந்துச்சுடா. ஜாக் ப்ரோ சொல்ற அது இல்ல ஜாக் முட்டு குடுக்குற அதான் சொன்னா எனக்கு அந்த சீன் மட்டும் இல்ல. அந்த சாரே இல்ல அந்த சீன் கொஞ்சம் மாறியா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. திண்ணை பிரேமன் தாரானா என்ன மீனிங் ப்ரோ? ஒரு நிமிஷம் இருங்களேன், வர்மா ஏன் போச்சுன்னு சொன்னா தெரியுதா? அந்த தொட்டு கும்புற சீன். கும்பிடுடி கும்பிடு
படமாவே பாருடா நல்லதான்டா. மயிறு மாதிரி இருந்துச்சுடா, எதுவுமே நல்லா இல்ல. ஹீரோ கெட்டப் இல்ல நல்லா இல்ல, அலெக்ஸ், ஹீரோமே நல்லா அவர் இல்ல. வந்து அவர் லைஃப்ல ஏதோ பாத்திருக்காரு, சோ அத ஒரு ரெஃபரன்ஸா வைக்கணும்னு இது வச்சிருக்காரு. அவுட்டு So, அது பார்த்ததா? தப்பு இல்ல. சரி இரு இது இரு எனக்கு நீ எதுக்கு தெரிஞ்சு அவரு அங்கே ஃபுல்லா அந்த அவங்க தொட்டு இதுதான்டா. கும்பிட்டதுக்கே நீ போற, அதுக்கு வேணா தவறு. நான் சரி சொல்றது பட் அந்த ரெஃபரன்ஸ். படத்துல வேற எதுவுமே பெருசா காட்டலடா. நல்ல லவ் சீனும் நல்லா இல்ல. எந்த லவ் சீன் நல்லா இருக்கு சொல்றேன்? நல்லா இல்ல. இல்ல இல்ல கதை கதை ராவா இருந்த ஒரு ராவான்னு சொல்ல முடியாது, ஒரு நல்லா சும்மா இருந்துச்சு சூடு பாக்கும்போது, வைக்கிறது அவ்வளவுதான். ராவாடா விட்டவன். சரி, அது அவனோட அந்த சீனை அந்த ஹீரோ இல்ல 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 அது கேரக்டரோட விஷயம், அது அந்த கேரக்டர் பண்ணுது. புரியுதா? நீ என்னப்பா ஏன் தப்பா நீ நினைக்கிற? 1000 லூஸ் புதி. கம்முன்னு இருக்கடா. வரமா அடுத்த படம் வரவே இல்ல. அவன் அடுத்த ஏ சர்டிபிகேட் சலார் தான். ஏ சர்டிபிகேட் வேறயா முடிஞ்சு. இவன் அலெக்ஸ் ஜாக் இருக்கும்போது தான் இப்படிலாம் பேசுவேன். படம் ரிலீஸுக்கு அப்புறமா எப்படி அழுவான்னு பாக்கணும்டா. கண்டிப்பா இறங்கி முட்டு கொடுக்குறீங்க எப்படி தெரியுமா? ஏன் நான் ஏன் ஞாபகப்படுத்தினா அனிமலே ஏ வந்து 800 பண்ணிருக்கான். இவன் வெயிட் இல்ல பொம்பளைங்க கூட இந்த மாதிரி அழ மாட்டாங்க. பொம்பளைங்க கூட இந்த மாதிரி அழ மாட்டாங்க. ஜாக் அழுகுறோம். அனிமல் ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்துச்சுடா. சலார் உண்மையாவே அனிமல் ட்ரெய்லர் நல்லா தான் மட்டும் இல்ல. டாட் அந்த கழுத்துல காமிச்சு அந்த கலர்ல வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கேட்போம் பத்தியா? அதெல்லாம் விக்னேஷ் ப்ரோ வரசுது டாட்டோட விக்னேஷ் ப்ரோ இல்ல இல்ல நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். அந்த சீன் பார்த்ததுல இருந்து ஏதாச்சும் ஒரு கலர், அந்த கலர்ல கார் போனாலே அதை பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு நான் போன தேட்டர் பேசுறீங்க ஒன்னும் புரியல எங்களுக்கு. ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இல்ல இல்ல எனக்கு அனிமல் பாக்கலடா. இரு அலெக்ஸ், நீ யோசிப்பேடா ஃபர்ஸ்ட். ஒரு gift கொடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பேடா ஃபர்ஸ்ட். அது அப்படி யோசிச்சிருப்பான்டா அவன். வர்ணிச்சிருப்பான் தெரியுமா கதையை ஒண்ணு தெரியும். விக்னேஷ் ப்ரோ ஏன் பிங்க் கலர் அது இது பண்ணும்போது ஜோயான்னு ஒரு கேரக்டர் வரும், கடிச்சிருவான். அவனை மேட்டர் பண்ணும்போது கழுத்துல கடிச்சிருவான்டா. கழுத்துல கடிச்சிருப்பான். அது வந்து அப்பதான் கேப் இல்லையாடா புல்ல கடிப்பான். இல்ல அலெக்ஸ், நீ டாக்ஸிஸ் பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த படம் டாக்ஸிஸ்னு. இதை விடவா டாக்ஸிஸ் இவன் பேசத்தோட டாக்ஸிஸ் அதெல்லாம் டாக்ஸிக் பத்தி பேசுறாங்க. டாக்ஸிக்னே ஒரு படம் வருது பாரு, அதான் யாஷ். அதெல்லாம் ஒரு ராஷ்மிகா பிட்டு சீன் இருக்கா இல்லையா? அது அவங்க புருஷனும் வைஃப் இருக்காங்க. அது பிட்டு சீன் சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டி என்ன ஒத்த வழக்கு வச்சுனா இருப்பாங்க. அலெக்ஸ் நான் உன்ன கேக்குறேன், நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கணும் இண்டிபெண்டா. அதான் பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச மேட்டர் போட்டுட்டு பொண்ணுங்களை இது பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு இதுவா கெத்தா இருக்கு. நீ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் இதை சொல்லிடுறேன். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உள்ள வந்து இது வச்சுட்டாங்க. ஓகேவா, கொஞ்ச நாளைக்கு வந்து எதுவும் பண்ண முடியாதுன்றப்ப அப்பதான் பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வந்து அந்த லவ் அந்த வந்து இது பண்ணி மொத்த கதையும் சொல்லிட்டல ப்ரோ. ஆனா இல்ல இதுக்கு நானே வர்ணிச்சு சொல்லிருப்பேன். நீங்க இல்ல ப்ரோ, அவர் மொத்த கதையை சொன்னாலும் சரி, நாங்களே ஒரு கதை சொன்னாலும் சரி, நீங்க அப்படிதான் அந்த படம் HD வரும் பார்க்கலாம். HD போறது ஆமாடா, லேட் ஆகும்னு நினைக்கிறேன்டா. HD வந்துட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி டேஸ் ஆகும்டா. தியேட்டர் பிரிண்ட் நல்லா இருக்கா குவாலிட்டி? இல்ல மீடியம் தான். அது தியேட்டர் பிரிண்ட் கூட பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. சொல்றேன்,
அந்த படம் என்ன கேட்டா நீ இல்ல ஒரு நிமிஷம் நீ பாதி பாரு இல்ல டென்ஷன் ஆகு, சத்தியமா டென்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணா பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நீ போர் அடிக்கும் போது பாரு. ஏன்னா போர் அடிக்கும் போது இப்ப நீ 3.5 hours இல்லாததுக்கு இழுப்பு பூ சக்கர மாதிரி போர் அடிக்கும் போது பார்த்தா அது கொஞ்சம் நல்லா தெரிய வாய்ப்பு. ஆனா எல்லாமே புண்ட மாதிரி தான் இருக்கு கேட்டா செகண்ட் ஹாஃப்ல. விக்னேஷ் ப்ரோ ஃபயர் விட்டுருக்காரு அனிமல். அவரு ஏதாவது காலா பாத்துருவாரு. காலா பார்த்தாலே 4 நாள் பாம். ராஷ்மிகா காலா பார்த்தா அப்படி இல்ல. அடுத்த இதுல வந்து இல்ல அந்த படத்துல பொண்ணுங்களே இல்லாட்டா போனாலும் அந்த படம் வேற லெவல் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி படம் அது. இல்ல அனிமல் எப்படின்னா சைக்கோ குதியான்ஸ் கொண்டாடும் வெற்றின்னு போடலாம். ஏன்னா டாட் மாதிரி அர்ஜுன் ரெட்டி போட்டாங்களா அந்த மாதிரி. கம்பேர் பண்ணா கண்ணாடி போட்டு வருவான் டைரக்டரா இல்ல இவனா? டேய் அது டைரக்டரா? டைரக்டரா டைரக்டர் இல்ல, அது அவன்தான். அது எப்பாடி கடைசியில கடைசியா வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட் விஷயம் பாத்தியா? ரம்பீரோட ஆக்சுவலி சொல்லுவானே ஓமுங்கடா அவ்வளவு சீன் இருக்கு. இது மட்டும் துண்டா தெரியுது. ஏன் வயிற்று செல்வதடி என்ன அஜித் குமார பார்த்து சொல்றேன் நான் அப்படின்னு வேற அவருக்கு காம்பீட்டரை பார்த்து சொல்றான்னு சொல்லுவாங்க. சரி இதுதான் எண்டிங்னா எப்படிடா செகண்ட் பார்ட் வரும்? அனிமல் பார்க் ஒன்னு வருதுடா. செகண்ட் பார்ட்ல வந்து எல்லாரும் சேர்ந்து இவனை ஓப்பானுங்க. அதுதான் செகண்ட் பார்ட். டைரக்டரா? ஆமா. இப்போ பிரபாஸ் கூட அந்த படம் முடிச்சுட்டு தான் இது பண்ணணும். 2 படம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ. டேய் பிரபாஸ் ஒரு படம் பண்றாரா? ஏய் ஆமாடா, சொல்லு அலெக்ஸ். டார்லிங் என்னதுடா டார்லிங்? சொல்றா. டார்லிங் கூட ஹிட்டான்னு கேட்டேன் பிரபாஸ். ஏய் சூப்பரா இருக்குடா அந்த படம். ஃப்ளாப் சூப்பரா இருக்கும்டா. பிரபாஸ் தான சொல்ற? பிரபாஸ் தான்டா. ஹிட்டா ஃபர்ஸ்ட் ஹிட்டே பாகுபலி தான்டா. பாத்ரூம் தெரியலன்னா சூத்த மூடணும். டார்லிங் படம் நல்ல படம்டா. ஜிவி பிரகாஷ் நல்லதா இருக்கும். யாரு இல்லன்னா ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். இங்க பிரபாஸ் லூஸ் குதி நாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். காம்பினேஷனுக்கு தான் ஃபயர். வேற எதுவும் விவேக் பத்தியா மேல பாரு அலெக்ஸ் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இல்ல ஜாக் நீ எப்படியும் மூஞ்ச பார்த்து சாரி விவேக் நீ மூஞ்ச பாத்துக்க மாட்டா. இடுப்பு தான் பார்த்த சொல்லு. இல்ல கண்ணாடில பாரு சூப்பரா என்ன அதுல கியூட் என்னடா உனக்கு காட்ட வர மாட்டேங்குது. என்னது பாம்பு அடிக்குதா? எவனுக்கு சாமாங்குதோ அவனுக்கு தான் சாமர்த்தியமா மேல பாப்பான். காட்ட மாட்டேங்குதா? அப்படின்னா இல்ல அப்படின்னா உனக்கு நீ எதிர்க்காது நல்லா இருக்குல்ல அந்த மியூசிக். இன்ஸ்டா ஃபுல்லா அதான்டா ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு ரீல்ஸ் போடு. நீ ஒரு டான்ஸ் ஆடி நீ ஒரு ரீல்ஸ் போடுறா ஜாக்கு. எல்லாம் அமைதியா இருங்க. 4 ஓல் ஓத்துட்டு போவான் அவன். சொல்லு. வேஸ்லின் தடவிக்கிறோம். நீ சொன்னது கரெக்ட் தான்டா. ஜாக் சொன்னது என்னடா ஒருத்தரா பேசுறா? ஜாக் நீ சொன்னது கரெக்ட் தான்டா. டார்லிங் வந்து ஜிவி பிரகாஷ் படம். அதான் சொன்னேன். அந்த படம் பார்க்காமலே வந்து பேசுவான். நல்லா இருக்கும்டா. புனித் வீரப்பன் ஃபுல்லா பாத்துட்டியா? ஃபுல்லா பாத்துட்டேன். இல்லடா சூப்பர்வா. நான் பார்க்க போறேன். நீ தான் பார்க்க போற. பாரு. நீ நேத்து டெலிகிராம்ல நீ கேட்ட? நான் கேக்கல, என்கிட்ட இருக்கு. ஆமா நான் தான் கேட்டேன். ஜேசன் ப்ரோவா, அறிவு ப்ரோவா, விவேக் ப்ரோவா? நான் தான்டா கேட்டேன். ஓ கம்மி எம்பி கேட்டது நீ தானா ப்ரோ? ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ சார் எல்லாம் 4K டால்பில பாக்குறேன்.
ஏதோ கேக்குறது அனுப்புடா. டேய் 1 ஜிபில தான் நான் அனுப்பிவிட்டேன். 1 ஜிபிக்கே தலைவன் வேணாம் அப்படின்ட்டாரு. யாரா அனிமன் நீ டாட்டா டாட்டா லிந்தலஸ் பொண்ணுங்க யாரா இருடா இல்ல ஒரு நல்ல ஒரு லவ் படம் இல்ல த்ரில்லா ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. அதாவது அலற வைக்கணும் அப்படி அந்த மாதிரி. ஜாக்கு நான் படம் பார்த்தா சாரி அலறக்கன்னா அனிமன் எல்லாரும் செம்ம த்ரில்லா இருக்கும் அந்த மாதிரி படம். ஜப்பான் தான் பார்த்தேன். ஜப்பானை முடிச்சு ஊம்புடா பாடி. நல்லா இருக்கு. அவன் கேட்டான் அதான் பார்த்தேன். இல்ல ஜோ பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஜோ பார்க்கல. அது படம் பார்க்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஏங்க பாருங்க நல்லா இருக்கு. இல்ல இல்ல அந்த ஹீரோ இன்டர்வியூ கொடுத்திருந்தா பாத்தியா தளபதி பிடிக்கும் தளபதி அறிவு ப்ரோ இவனுக்கு யாரு வந்தாலும் தளபதி தான்டா. யாரு வந்தாலும் தளபதி ஆனா தளபதி பிடிக்கும்னு சொன்னாலும் அதுக்காக எல்லாம் ஏன்னா இங்க 90% பேர் அதுதான் சொல்லுவாங்க. புரியுதா? இங்க யூடியூப் தமிழனே அதுதான். ஒரு ஹீரோயின் போயிட்டு அஜித் பிடிக்கும்னா சுகர் டேடின்னு நினைச்சுப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு அங்கிள் சோக்கு இந்த பொண்ணு. அப்ப நான் சுகர் டேடியா? சரி விடு, எல்லாம் விவேக் மாதிரி இருப்பாங்களா? ப்ரோ சுகர் டேடியா நீனு சொல்லவே இல்ல. டேய் ஏன்டா கூத்து. சரி ஏய் அலெக்ஸ் இந்த வடிவேல் டயலாக் ஒன்னு தெரியுமா? என்ன மாணிக்கம் எப்படி இருக்கு? அதாவது என்ன காமெடி என்ன பரமசம் எப்படி இருக்க? அப்படிங்க கழுத்து. அலெக்ஸ் ஒரு டவுட். என்ன எவன்டா மாணிக்கமா பரமசிவமா? இருங்க 1 by 1 பரமசம் என்ன பரமசம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்ட டாட்டா? என்ன எவனா லூசு பொண்ணு சொன்னானே எவன்டா அது? ஊரே சொல்லுது வேற விஷயம். தெரியலப்பா சாரி ரொம்ப லேவனா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃப்ளோல வந்திருக்கோம்டா. உண்மைதானே நீ லூஸ்? அட ஜாக் இதோட மோசமாலாம் திட்டுவாங்க தெரியுமா? தெய்வம் பகவான் கேஸ்ல சொல்லுவான் போறா ஜின்னி அப்படின்னுவாரு. காசு எடுத்து சூட் கேஸ்ல வச்சு சூட் கேஸ்ல சரி ஓம்பிலெக்ஸ் டேய் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான் பாரு. ஃபைட் கிளப்ல ஒரு பொண்ணு வந்துச்சு ஹீரோனியா. அது ரொம்ப நல்லா இல்ல. ஆனா என்ன வார்த்தை ரொம்ப நல்லா இல்ல. அதான் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கா அப்போ? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கல. கிருத்தி செட்டி தான் நல்லா இருக்கு. ஆனா அது வந்து டிஃபரண்ட் ஆங்கிள்ல காட்டல. ஒன்லி ஸ்கூல் ஃபார்ம்ல காட்டுனாங்க. அது ஒண்ணுதான்ப்பா இண்டஸ்ட்ரியில இப்ப நல்லா இருக்கு. ஏய் ஒரு நிமிஷம் யூமா கர்ஷ் தொடைய பார்த்து கைச்ச பாடுதான் நீ. உனக்கு எதுக்கு பார்த்து இந்த ஒப்பீனியன் போட்ட? அது ஜாக்கு. பூமா கர்ஷ்லாம் பிடிக்காது. ஆனா ஹீமா அவங்க இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நல்லா ஒரு பாட்டு எடுத்தா நல்லா இருக்கும். குத்துப்பாட்டு எடுத்தா நல்லா இருக்கும். லேட்டஸ்ட் கிரஷ் ரீல் இல்லடா. ஏய் ஜாக்கி ஹீமா ஒரு பிட் சீன் இருக்குடா. நைஸ் ஒபினியன் ப்ரோ. என்ன சீன்? ஆமாடா அத பாத்துர்க்கேன்டா. அது வெப் சீரிஸ் தானே பாத்துர்க்கேன்டா. ஆமா ஹீமா என்னது? இழுத்து வச்சு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காளா? பிட் வெப் சீரிஸ் அது. இந்தியா என்ன வெப் சீரிஸ் நேம்? ஒண்ணு இல்ல இந்த இல்ல விமனுக்கு இம்பார்ட்டன்ட் வச்சு ரோல் கொடுக்கணும்னு ஏகே பண்ண வரல. அதான் அவனும் பண்ணிருப்பான் இந்த படத்துல. வெப் சீரிஸ் மஸ்திரம் 2 வந்திருக்கான்டா. மாஸ்டர் தான இது. மஸ்ட்ரம் அது மாஸ்டர். லிங்க் மஸ்ட்ரம் தான். புனித் உங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த விவேஷினி ஏதோ படம் வந்திருக்கு போல. என்னது ஹாரத்துல இருக்கு ப்ரோ. விவேஷினின்னு சொல்லிட்டு. ஏங்க விவேக் ப்ரோ இன்னைக்கு இல்ல ஃபைட்ல ஒரு படம் பார்த்தேன். சொல்லுங்க. காரி துப்புற மாதிரி இருந்தது ப்ரோ படம். கேவலமா இருந்தது படம். கேவலம். என்ன படம்னு சொல்லுங்க. ஃபைட் கிளப் எதுல பார்த்த? இது தியேட்டர்லயா? தியேட்டர்ல அவ்வளவு மோசம்லாம் இல்லையே சொல்லியே. அதான் இல்ல எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ ஒரு காண்டு பூண்டில இருக்கிறான் அது மேல. வடச்சென்னை ஓரளவுக்கு ஓகேஷா தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆவரேஜ் மாதிரி இருக்கும். இல்ல வடச்சென்னை மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அது சும்மா ஒரு போறாங்க அடிக்கிறானுங்க சும்மா ஒரு ஏரியா சண்டை அப்படியே போயினுது. ஒண்ணுமே இல்ல அதுல வந்து ஸ்டோரி அப்படியே எதுவுமே இல்ல. ஸ்டோரியே அதுதான்.
அதான் சொல்லிட்டானுங்களே நல்ல படம்னு. எப்படின்னா அந்த நல்ல படம் தான், பட் அது ஒரு இதாவே இல்ல உள்ள. ஆனா இல்லடா இவன் சொல்றத கேட்டியா? படம் பேர் ஃபைட் கிளப், படம் ஃபுல்லா ஃபைட் சீன் பிடிக்கல. இல்ல அதான் கேக்குறேன், விட்ட பிட்டுக்கெல்லாம் ஸ்டோரி லைன் கேட்பாங்க போல இருக்கு. இல்ல ஒரு கவுன்சிலரு அவனை போட்டு தள்ளிடுறானுங்க 2 பேரும் சேர்ந்து. ஒருத்தன் உள்ள போயிடுறான், இன்னொருத்தன் அதுல கவுன்சிலர் ஆயிடுறான். அதுதான் வெளில வந்து இவனை வச்சு பழி வாங்குறான். எனக்கு அந்த படத்துல பிடிச்ச சீன் எது தெரியுமா? அந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் மூட்டி விடுறான்னு தெரிஞ்சிரும் ஒரு பக்கம். யாரு? ஜோசப் கேரக்டர். அவன் வந்து சொல்லும் போது இவனே ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கும், ஓ இவன் தான் நம்ம போறோம்னு சொன்னாலும் ஏத்து பிடிக்கிறான்னு. அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகி அது உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஏன்னா இவன் வந்து அப்படி கொண்டு போவாங்க உங்களை வந்து அந்த மைண்ட் செட்லயே கொண்டு போவாங்க. ஏன்னா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் டோப் கொடுத்துட்டே இருப்பான், அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான். எனக்கு உண்மையாலுமே அதை பார்க்கும்போது இவன் எப்படா வெளில வருவான்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன நல்லா ஒரு ஃபைட் கிளப் நாங்க பார்த்ததெல்லாம் கேட்டீங்களா? நாங்க யாருமே பார்க்கல. இல்ல அலெக்ஸி, நான் இங்க இப்ப பேசுறத பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இது ஸ்பாயிலர்லாம் ஆகாது. ஏன்னா புரியலையே பேசுறது. ஓகே ஓகே, கான்டெக்ஸ்டே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த அவனோட தம்பி இருப்பான் பத்தியா, விஜயகுமாரோட தம்பி, அது வந்து எதிர்பார்க்கல. விஜயகுமார் நல்லா இருக்கும். இல்ல விக்னேஷ் ப்ரோ, நிறைய ஆக்ஷன் ஃபிலிம் பாத்திருக்கேன். இப்போ வட சென்னை மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் வட சென்னை கம்பேர் பண்ண கூடாது. அதெல்லாம் எதுக்குடா வட சென்னை கம்பேர் பண்ற? அதெல்லாம் இந்த படம் என்ன இது? எந்த ஜானர் இதோட கம்பேர் பண்ற? டேய் புனிதே, இல்ல லோக்கல் சண்டை அந்த மாதிரி ட்ரை பண்ண போறேன். சென்னை மெட்ராஸ் அந்த மாதிரில. சொல்லு என்ன சொல்ற? வட சென்னைலாம் வந்து டெக்ஸ்ட் புக் மாதிரி எல்லாமே இருக்கும். அதுல சினிமால எது ட்ரை பண்றேன்னு சொல்றேன். இந்த சின்ன அறிவு கூட இல்லையாடா உனக்கு? எத்தனை போய் அதனாலதான் அவன் இங்க இருக்கான். இன்னொரு விஷயம், இப்ப வந்து வட சென்னை எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க தளபதி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பேசுற காலம் கடந்து பாஷா மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படம். இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் பேசக்கூடிய ஒரு படம் வட சென்னையா இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் தான் அனிமலும். ஃபுல் ரூம் பெட்ரூம். இல்ல யாரு சாமி நீ? எவ்வளவு சீரியஸா சொல்ற? உன்னோட டாட்டா என்ன தெரியுமா? நீண்ட நாள் காஜா இருந்த அந்த மாதிரி கிருப்பி மாதிரி யோசிச்சு. அதாவது நம்ம ஒரு நிமிஷம் சொல்றேன், நம்ம டாட் வந்து இந்த கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் ஆன மாதிரி நீங்க இன்னும் யாரும் இதுக்கு அடாப்ட் ஆகல. நாங்களே வந்து இந்த சென்னை ஏரியால வந்து வானவில் பாய்ஸ் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சராசரி மனிதர்களுக்கு. நீங்க வந்து இல்ல நீங்க வந்து எங்களை இல்ல நீங்க வந்து எங்க சென்னை இன்சல்ட் பண்றேன் முன்னாடி இல்ல கல்ச்சருக்கு வரல அதுக்கு வரலன்னு பேசினுக்கிறாரு, அதுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நாங்க எல்லாம் ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்ல தான் எல்லாம். அவனே விடாமுயற்சிக்கு பயந்து அனிமல் மாத்திட்டான். நீங்க அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது, அப்படிதான். நீ பாதியில ஓடுற பழக்கம் எங்களுக்கு இல்ல. கடைசி அவுத்து போட்டு விடுவாரு நடு ரோட்ல ஓடுவான் பாரு, அதே மாதிரி ஓடு. போட்டோ தானே ப்ரொஃபைல் போட்டோ, ப்ரொஃபைல் நேம் வச்சிருக்கேன். உள்ள இருக்க டாட்டே போதும் விடு, போதும் வேற ஏதாவது பேசு. சரி நீ என்ன சைட்ல பாத்தியா இல்லையா? இந்த இவங்க இருக்காங்கல்ல, அங்கோலன்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து மெரைன் படிக்கும், ஜிபி ரைட்டிங் படிச்சேன். காலேஜ்ல வந்து நான் தான் பாத்தீங்கன்னா இது அந்த டைம் வந்து பம்ப் இன்சார்ஜ்னா ஒட்டுமொத்த காலேஜுக்கு தேவையான வாட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு டேங்க்ல வந்து எனக்கு கீழே வந்து 2 பேர் ஆப்ரேஷன் லெவல் இருப்பானுங்க, அவங்கள வச்சு இது பண்ணிடுறது, டேங்க் ஃபில் பண்றது. அதான் டியூட்டின்னு வைங்களேன். எந்தெந்த வால்வு எங்க ஓபன் பண்ண ஒட்டுமொத்த காலேஜுக்கு பெரிய பெரிய டேங்க்குங்க இருக்கும். அதெல்லாம் ஈவினிங் டைம்ல ஃபில் பண்ணும். ஏன்னா காலையில அப்பதான் கரெக்டா எல்லாருக்குமே இது போகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது
கிட்டத்தட்ட ஒரு 3வது மாடி இல்ல 4வது மாடி 4வது மாடி போகணும். ஏன்னா 5வது மொட்டை மாடி. 4வது மாடியில தான் பாத்தீங்கன்னா அவனுங்க தங்கி இருப்பானுங்க. அது வந்து தனி பிளாக்கு. அங்க வந்து இவன ஃபுல்லா அங்கோலன்ஸ், இந்த நீக்ரோஸ், இந்த இவனுங்க ஆப்பிரிக்கன்ஸ் வந்து அங்க. ஸோ நான் வந்து மேல வந்து டேங்க்ல தண்ணி ஃபில் ஆகுதான்னு சொல்லிட்டு இங்க இது பண்ணிட்டு ஒன்ஸ் போயிட்டு அந்த வால்வெல்லாம் செக் பண்ணணும். அப்ப செக் பண்றதுக்கு தான் நான் மேல போகும்போது அன்னைக்குதான் அவனுக்கு வந்து பாசிங் ஓட்டணும். அன்னைக்குதான் முடிஞ்சுச்சு பாசிங் ஓட்டணும். அன்னைக்குதான் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினாங்க. இந்த பரேடு இதெல்லாம் வச்சு இது பண்ணாங்க பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆர்மி பரேடு மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு, நேவி பரேடு இது வச்சு அதான் பாசிங் அவுட் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நைட்டு வந்து அவனுக்கு வந்து ஃபிளைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு சுத்திட்டு கித்திட்டு வந்தானுங்க. கரெக்டா ஒரு 9 மணி இருக்கும். அவனை வந்து 11 மணியோ 10 மணியோ இன்னும் கிளம்ப வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளம்புறாதுன்னு அந்த பிளாக்ல போயிட்டு செக் பண்றதுக்காக நான் வந்து டார்ச் லைட் எடுத்துன்னு மேல வந்து போறேன். போனா இதுக்கு 4வது மாடி கிராஸ் பண்ணி போறேன். 4வது மாடில இருந்து 5வது மாடிக்கு எப்படின்னா டைரக்டா படிக்கட்டு கிடையாது. இந்த பிளாக்ல இருந்து அந்த பிளாக் வந்து ஒரு இரும்பு லேடர் ஒண்ணு போகும். அந்த லேடர் பிடிச்சுதான் போகணும்னு வைக்கலாம். ஸோ அதான் போயிட்டு செக் பண்றதுக்காக 4வது மாடி போயிட்டு 4வது மாடி போனா ஒரே அதிர்ச்சி. எப்படின்னா இவனை எல்லாம் அனிமல் அந்த இவன் இறங்கி வீட்டு வாசல்ல சுத்தம் பத்தியா அந்த மாதிரிதான் ஒரு 20-30 பேரு எல்லாம் நியூடா தான் சுத்துறாங்க. ஆமா, அவனுங்க ஆப்பிரிக்கன் சாரி அங்கோலன். அப்ப எல்லாரும் நியூடா பாத்தீங்களா நீங்க? கன்னியாவை முடிக்க முடியாதுக்காங்க. என்னடா இப்படி எல்லாம் யோசிச்சு பாரு, என்ன கதை எங்க போய் முடியுதுன்னு பார்த்தா எல்லாம் அவனை இல்ல அந்த மாதிரி வந்து இவன் வந்து அந்த என்ன சொல்றது இவனுக்கு வந்து அது எப்படின்னா இப்படி போறானுங்க வரானுங்க. அவனுக்கு ஃபுல்லா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அப்படி சுத்திட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இவனை இது பண்ணிட்டு கிளம்புறவனுங்க, ஃபிளைட்டுக்கு கிளம்புறவனுங்க. ஸோ அது அப்பதான் வாடான கூட்டி கேட்டதுக்கு வந்து இல்லப்பா அது வந்து அவங்களுக்கு ஒரு கல்ச்சரு இந்த மாதிரியும் சொல்லிட்டேன். ஸோ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி இது இந்த படத்துல கூட காமிக்கும் போது அவன் வீட்டு வாசல்ல எதுக்காக முட்டு கொடுக்குறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. அது வந்து இல்ல நான் ஆல்ரெடி பாத்துறேன்றீங்களா? முட்டு குடுக்கறேன்னு நினைக்காதீங்க, முட்டுதான் குடுக்கறேன். பத்திரி இல்ல இவர் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி புரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் இப்ப கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட் மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது இல்ல, இவருக்கு அவுத்து போட்டுக்கிறது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வரல. அது அவனுக்குள்ள ஒரு இந்த பணக்கார பசங்களுக்கு ஒரு கல்ச்சர்ன்னு வையன். அது வந்து அவன் வரும்போதே பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருமே இவன் எல்லாம் சிரிப்பானுங்க பத்தியா. சிரிக்கிறதுனா சந்தோஷம். அவனோட அண்ணன் தம்பிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கன்னை லோட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகி உலகத்தை ஜெயிக்க போயிட்டியா? உண்மையில கனெக்ட் ஆனதுதான் படம் எனக்கு பிடிச்சது இது வரைக்கும். அது கேஜிஎஃப் அதெல்லாம் கம்பேரிசன் எல்லாம் வேற. டேய் அதெல்லாம் இல்லடா, பெஸ்ட்டா நீ கேட்டா கேஜிஎஃப் ஒன்லாம் பெஸ்ட். உனக்கு அந்த டார்க் மேக்கிங்னா என்ன தெரியுமாடா? மேக்கிங்னா 1 தான் பெஸ்ட். 2 1ஓட 2 இல்ல மேக்கிங் 1ஓட 2 தான் நல்லா இருக்கும். ஆனா ஸ்டோரி வைஸ் 1 அப்படி இல்ல. அறிவுப்புண்டை இல்லாத உனக்கு தெரியாதுடா. 1 and 2 1 தான் மேக்கிங்கும் சூப்பர் ஸ்டோரியும். நீ என்ன சொன்னாலும் ஜாக் இப்படிதான் சொல்லுவான். அவன் தற்கூரி புண்டைங்க அதை விடுங்க, நீ சொல்லு. ஒண்ணுமே இருக்காது தூக்குல ஃபுல்லா இதுதான். கேஜிஎஃப் 2 70 கோடியில ஏத்த போறடா. அந்த மாதிரி இருப்ப எவன் ஃபுல் அண்ட் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கே சொல்றேன் இது பார்ட் 2 இல்ல கேஜிஎஃப் பார்ட் 2 விட்டுறேன். ஆனா கேஜிஎஃப் 1 வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த கம்மியான பட்ஜெட்ல எடுத்ததுன்னே உனக்கு அந்த இது தெரியாது. நீ வந்து அத்தனை கோடி போட்டு இப்ப வந்து நம்மளும் வந்து இவங்க கூட சேர்ந்து முட்டு கொடுக்கணும்டா. அதுதான் அவங்க விரும்புறாங்க. சார் யாருன்னா புஷ்பாக்கு ஃபயர் விட்டார். சொல்ல முடியாது. நீ விடாத ஃபயரா புஷ்பாக்கு. நான் என்ன சொல்றேன், புஷ்பா நீ மாத்தி மாத்தி ஊம்புற. ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் புஷ்பா, நீங்க புஷ்பாக்கு ஃபயர் விட்டு கேஜிஎஃப் விட்டுறீங்க. புரியுதா?